இப்போ ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் பேஷனோட வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ டிப்ரெஷன் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. முதல்ல இந்த ராசி அன்பர்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முதல் இடம் எது தெரியுங்களா? அதோட இந்த ராசி அன்பர்கள் சொல்கிறது ஒரே வார்த்தை, இவங்க எந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணணும்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்காக யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சார் வந்து அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். அஸ்ட்ராலஜர் அப்படிங்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜாதகம் ஜோதிடம் நீங்கள் பார்த்துக்கலாம். நியூமராலஜி அப்படிங்கும் பொழுது எண் கணிதமும் அடங்குங்க. எண் கணிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன நம்பர்ஸ் வேணும், காருக்கான நம்பர் உங்களுக்கு வேணுமா, மொபைல் நம்பர் உங்களுக்கு தேவையா, மொபைல் நம்பர் எந்த நம்பர் உங்களை நல்லா உயர்த்தி விடும், எந்த கார் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணால் நல்ல உயரத்துக்கு செல்ல முடியும், இந்த மாதிரி எண்கள் மூலமா பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். நியூமராலஜி சாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு இவங்க வேற யாருமே இல்லை, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கு சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. மக்களுக்கு நீங்க கொண்டு செல்லக்கூடிய விதங்களும் அவ்வளோ ஒரு அருமையா இருக்கு. ரொம்ப சூப்பரா நீங்க புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒரு புத்தகத்தை படிச்சாலே போதும், மக்கள் வந்து அவங்களும் ஒரு ஜோதிடர் ஆயிடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த புக்கில் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கு. நான் படிச்சு பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதை மக்களுக்கு அந்த புக்கையும் நான் இப்போ அறிமுகப்படுத்திடுறேன். இதுதான் அந்த புக்கு. இந்த புக்கை நீங்கள் படித்தாலே போதும், நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஜோதிடர் ஆவதற்கான அத்தனை அம்சங்களும் இந்த ஒரு புக்கில் இருக்குங்க. இந்த ஒரு புக்கை படித்தா மட்டும் போதும், நமக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக பழகிக்க முடியும். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் ஜாதகம் பார்ப்பதற்கு இந்த ஒரு புக்கு போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு புக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த புக்கை சார்கிட்ட கொரியரில் வாங்கிக்கலாம். அதை தவிர்த்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த புக் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான டாபிக்கு நம்ம போயிடலாம் சார். ரொம்ப சிறப்பான டாபிக் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு மூளையை கசக்கி இந்த டாபிக் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னா டிப்ரெஷன். டிப்ரெஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் சார், காமனான ஒரு விஷயம்னு சொல்லிடலாம். ஸோ ஒவ்வொரு நபருக்கும், ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் வேறு ஒரு ராசிக்காரராக இருக்கலாம், இல்லை அவங்க ராசிலே இருக்கலாம், யாராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அழகாக இன்னைக்கு பார்த்துடலாம். அதை பற்றி மக்களுக்காக சொல்லிடுங்களேன். முதல்ல வணக்கம். டிப்ரெஷன் இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சொத்து சேர்க்குற மாதிரி எல்லாரும் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு காரணம் பார்த்திங்கன்னா அது டிப்ரெஷனாக தான் இருக்குது. உண்மை. ஏன்னா டிப்ரெஷனுங்கிறது இது ஒரு வித நோய் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். முதல்ல இந்த எந்த சொத்து இருக்கோ சுகம் இருக்கோ, இந்த டிப்ரெஷன் விட்டு வெளியே வந்தாலே நமக்கு மூளை கரெக்டாக இருந்து பர்ஃபெக்ட், அந்த தெளிவான மனநிலை வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நபர் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இப்போ யார் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டா அவர்களை விட்டு விலகி நிற்பது நல்லது, இல்லை தவிர்த்தரலாம். குறிப்பிட்ட ராசி மாதிரி குறிப்பிட்ட உறவுகளில் ஒரு ராசிக்கு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சில உறவுகள் ஒரு சில வேலை செய்யும் அந்த மாதிரி வரும். ஒருத்தருக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சிலர் கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை மாமியார் மாமனாராக இருக்கலாம், இல்லை நண்பர்களாக இருக்கும். இதே இது பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் சார் எனக்கு வர கிளைண்ட்லாம் இப்படி பிரச்சனையாகவே இருக்குது, பணம் என்கிட்ட வாங்கினவங்க திருப்பி கொடுக்கல. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு ராசினருக்கும் ஒரு தொந்தரவு கொடுக்குது. உங்கள் ராசிக்கு அந்த மாதிரி சூழ்நிலை வரும், ரொம்ப கவனமாக இருக்கணும். தெரியாமல் வாங்குற வரைக்கும் நல்லாயிருக்கும், ஆனால் அந்த அனுபவிக்கும் போது எனக்கு கஷ்டம் தெரியும். அப்போ அந்த டிப்ரெஷன் நபர் இந்த ராசியில் தெள்ள தெளிவாக சொல்ல போகிறேன். நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ளதாக மாறப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய, தொந்தரவு கொடுக்கக்கூடிய, டார்ச்சர் பண்ணக்கூடிய அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஸ்டெப் விலகி இருக்கிறதே நல்லது. ஒவ்வொரு ராசிக்குமா நம்ம இப்போ பார்த்துடலாம் சார். டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படின்னு ஒரு பதிவு பார்த்துட்ருக்கோம் சார். நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் எல்லா ராசியினருக்கும் தேவையான ஒரு பதிவுன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு அதாவது பண கஷ்டம், ரொம்ப பண சுமை வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கடன் சுமை ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசிக்கு பணத்தால் மட்டும்தான் டிப்ரெஷனா, இல்லை அவங்களுக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய நபர்கள் வேறு யார், உறவா அல்லது நண்பரா, அதை பற்றி சொல்லுங்கள். உங்களுக்கு ரிஷபராசி நீங்களாக இருந்தால் உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நபர் யார், அவங்க பேரை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டிப்ரெஷன் குறையுங்க.
சொல்லுங்க சார். நிச்சயமா. இப்போ ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் பேஷனோட வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் கிடைச்சது என்னமோ டிப்ரெஷன் ஆகிற மாதிரி ஆகிப்போச்சு. உண்மைதான் சார். இன்னைக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ விடாமல் தடுக்கின்ற நபர்கள் பல பேர் இருக்காங்க. அது இந்த ரிஷபத்துக்கெல்லாம் லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக போகும் போல் இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா இவங்க கலை உணர்வு மிக்கவங்க, சிரித்து பேசக்கூடியவங்க, மற்றவங்க எல்லாரும் வேணும்னு ஆசைப்படக்கூடியது. இவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய நபர்கள். ஆனால் இவங்ககிட்ட இருந்து பெனிஃபிட்டை அனுபவித்தவங்க, இவங்களை குறை சொன்னது, நேரம் காலம் பார்த்து இவங்களை பழி வாங்கின மாதிரி ஏற்பட்ட சூழ்நிலைகள், அதில் மனசில் டிப்ரெஷன் ஆனவங்க இவங்க தான். முதல்ல இந்த ராசி அன்பர்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முதல் இடம் எது தெரியுங்களா? வேலை செய்கிற இடங்க. இவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கிற இடத்துல, அந்த வேலை செய்யும் இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து அதாவது ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகியிருப்பாங்க. ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல் அவ்வளோ இதாக நீங்கள் கற்றுக்காங்க, எனக்கு தெரிஞ்சது அவ்வளோ சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் கேட்குற வரைக்கும் கேட்டுட்டு இதில் இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு முக்கியமான நேரத்தில் இவங்களை காப்பாற்றாமல் குறை சொல்லிய நபர் மூலம் இவங்க வருமானம் பாதித்தது, மன நெருக்கடி ஏற்பட்டது, அந்த ஒரு சில தவறான ஹையர் அஃபிஷியல்கிட்ட வாங்கின திட்டுக்கள் அத்தனைக்கும் காரணம். அதில் இந்த வேலை செய்யும் இடத்துல கொடுத்த ஐடியா மிகப்பெரிய தப்பாக போனது தெரியுங்களா? லோன் வாங்க வச்சது. இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த லோன் ஒருத்தர் தராரு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தராரு, வாங்கிக்கோங்க. இந்த கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு ஸ்கீம் MLM ஸ்கீம் இருக்குது. இந்த மாதிரி தனக்கு தெரிந்த ஒரு நபர் மூலம் இந்த ராசி பணத்தை மிகப்பெரிய இழந்ததுன்னு ஷேர் மார்க்கெட்டில் போட சொல்லி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இழந்தது இந்த ரிஷபம் தான். இந்த கிரிப்டோ கரன்சியில் போட்டு இழந்தது இந்த ராசி அன்பர்கள் தான். ஒரு நண்பர்களுக்கு பணத்தை, அதாவது தெரிஞ்சவங்க சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கொடுத்துட்டாங்க, தெரிஞ்ச பழக்க வழக்கத்தில் இன்னும் பணம் கொடுக்கல, இன்னும் ரிட்டர்ன் வரல. அப்போ இந்த பண ரீதியாக இந்த பணம்ங்கிறது இவங்க உழைத்த உழைப்பு, இவங்களோட பணம், இவங்க குடும்பத்துக்கு தேவையான பணம், குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலாம், மெடிக்கல் செலவு. ஆனால் அந்த பணம் கொடுக்காத விட அதை கேட்கும்பொழுது ஃபோன் எடுக்காமல் மரியாதை கொடுக்காமல் இருந்தாங்க பாருங்கள், அதுதான் பிரச்சனை. அப்போ இவங்க உழைத்த உழைப்பு ஊதியம் கொடுக்கலங்கிறது இது ஒரு டிப்ரெஷன். அதோட சரி, என் ஓனரு உழைப்பை உறிஞ்சுறாங்க, அவர் கண்ணில் ப்ராஃபிட் வரதை நாங்கள் பார்க்குறோம், எங்கள் மூலம் நடக்குது, எங்களுக்கு ஃபுல் இது நாங்கள் கேட்கலைங்க, எங்கள் உழைப்புக்கு தகுந்ததை கொடுங்க, அந்த வேலைக்குண்டான ஊதியம், அதுக்குண்டான அடுத்த ஸ்டெப்புக்கு நோக்கி போகக்கூடிய அந்த ஸ்டெப். அதனால தான் சொன்னேன், ஒரு சில இப்போ வேலை மாறலாமான்னு இருக்கேன் சார், வேறு பார்ப்போம், அந்த மாதிரி இந்த சூழ்நிலைகள் வருது. அப்போ இந்த கிரெடிட் கார்டு டாக்குமெண்ட் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. அதோட இந்த ராசி அன்பர்கள் சொல்கிறது ஒரே வார்த்தை, என் மூத்த சகோதர சகோதரிகள் அப்பா தாங்க முடியலப்பா, அடுத்தது என்னோட சித்தி இல்லை பெரியம்மா இந்த சொல்கிறாங்க. அதாவது எங்கள் மாமியாரை குறை சொல்கிறத தாண்டியும் இந்த உறவு வகையில் அதிகமாக சொல்கிறது தான் ஜாஸ்தி. அந்த அளவுக்கு இவங்க பட்டிருப்பாங்க அவங்க மூலம். இவங்க பாசமாக இவங்க அத்தனை அண்ணனுக்கு வேணும், அக்காவுக்கு வேணும், எங்கள் சொந்தக்காரங்களுக்கு வேணும், டிஃப்ரென்ஸ் இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணும்போது அவங்க ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிடாமட்டது, ஒரு இடம் வீடு வாங்கினது, ஒரு நகை வாங்கினது சொல்லாமட்டது, இவங்க பெருசாக கேட்க போகிறதில்ல, அதை ஒரு ரெஸ்பெக்ட் கூட கொடுக்கல. அப்படிங்கிற போது தான் அதுலேயும் குறிப்பாக அந்த சொத்து விஷயங்களில் வரும் பொழுதுங்க இவங்க உறவுகள் நடந்துக்கிட்ட விதம் இவங்களுக்கு பிடிக்கல. எங்க சொத்து, பூர்வீக சொத்து எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறோம், அம்மாவோட நகையை எடுத்துக்கிறோம், இல்லை எல்லாம் பங்கு போடுறோம், பிரச்சனைன்னு வரும்போது நீ ஹெல்ப் என்ன கேட்குறாங்க, ஐடியா கேட்குறாங்க, அவங்கவுங்க சேஃப் ஆகிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேன், தனியாக விட்டுட்டாங்கப்பா என்ன மட்டும். ஏன்னா அந்த வருத்தம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்குது. அது மாதிரி இது கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சில விஷயங்கள், அந்த லைஃப் பார்ட்னரோட என் கணவர் நல்லவர் தாங்க, என் மனைவி நல்லவங்க தான், அவங்க கோவப்பட்டாலும் அடுத்து பேசுவாங்க, ஆனால் அவங்க சொந்த பந்தம் பேசின பேச்சு பாருங்கள் தூண்டி ஓடுறாங்க. அப்படிங்கிறது இந்த ராசி அன்பர்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் தான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும். உங்கள் தனித்துவம் வெளிப்படுகிற காலகட்டம். ஒரு சில கோயில் வழிபாடு சொல்கிறேன், அதையும் பிடிச்சிக்கங்க. நிச்சயமாக நீங்களாக வாழக்கூடிய அம்சம், தனியாக வெளியே ஜொலிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சுங்க. சூப்பர் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இவங்க இந்த டிப்ரெஷன் இவங்களை விட்டு விலகி தனிப்பட்ட முறையில் ஜொலிக்கக்கூடிய அந்த காலகட்டம் வருவதற்கு இவங்க எந்த இறைவனை பிரார்த்தனை பண்ணணும்? நிச்சயமாக இவங்களுக்கு அம்பாள் வழிபாடில் மகாலட்சுமி வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கு. அஷ்டலக்ஷ்மி பண்ணும் பொழுது இவங்களுக்கு எந்த 8 திசையில் பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவாங்க. ரெண்டாவது பிரதோஷ வழிபாடுங்க, இவங்க ராசியே இதாக இருக்கும். பிரதோஷ வழிபாடு பண்ணும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் எந்த பக்கம் பிரச்சனை இவங்களுக்கு அப்படியே பாசிட்டிவிட்டி கூட இருக்கிற மாதிரி, இறைவனே கூட இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேடயமாக இருக்கும். இதுதான் உங்களுக்கு தக்க பலமாக இருக்க போகுது. சூப்பர் சார். இந்த ராசிக்கு டிப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த நபர் யார் அப்படின்னு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருந்திருக்கும். நன்றி.
இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மன அழுத்தம் அப்படிங்கிறது மனநோயாக மாறுறதுக்குள்ளே நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ மற்றவங்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்கக்கிட்டேருந்து மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அந்த நபர்கிட்டேருந்து அவங்க விலகி இருக்கட்டும். அதே மாதிரி சாரை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். நீங்களே ஜோதிடர் ஆகணும், உங்கள் ஜாதகத்தை நீங்களே பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி ஒரு முறை படித்து பாருங்கள். இந்த புக்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் முழுசாக உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், நீங்களும் ஒரு வல்லுனரான ஜோதிடர் ஆயிடலாங்க. இந்த புக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. இல்லை சாரோட நம்பருக்கு, வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அவர்கிட்டேருந்தும் நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.